அனைத்து தமிழுலங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்களுக்கு தெரியுமா, பூமியில இருக்க மணல் துகள்களோட எண்ணிக்கையை விட 10 மடங்கு அதிக அளவு நட்சத்திரங்கள் இரவு நேரத்துல வானத்துல இருக்கு. இதுல 70 பில்லியன் ட்ரில்லியன் நட்சத்திரங்களை பூமியில இருந்து டெலஸ்கோப் மூலமா பார்க்க முடியும். இந்த வீடியோல ஸ்பேஸ் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்களை பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் சயின்டிஸ்ட் பண்ணின ரிசர்ச்ல யூனிவர்ஸ்ல மொத்தமா 120 பில்லியன் கேலக்சி இருக்கலாம்னு சொல்றாங்க. கேலக்சிஸை முக்கியமா எலிப்டிக்கல், ஸ்பைரல் அண்ட் இர்ரெகுலர்னு 3 விதமா பிரிக்கிறாங்க. இதுல சோலார் சிஸ்டம் இருக்க மில்கி வே கேலக்சியை ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்றாங்க. உங்களுக்கு சன்செட், சன்ரைஸை பார்க்கறது ரொம்ப பிடிக்குமா? அப்ப இந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்க ஆஸ்ட்ரோனட் ஆகலாம். பூமியில இருக்க எல்லா மனிதர்களுமே ஒரு நாளைக்கு ஒரு சன்செட் மற்றும் ஒரு சன்ரைஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஆஸ்ட்ரோனட்ஸ் ஒரு நாளைக்கு 16 சன்செட், 16 சன்ரைஸை பார்ப்பாங்க. இது எப்படி சாத்தியம்னா, இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 17,100 மைல்ஸ் பர் ஹவர்ல பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த அளவு வேகத்துல சுத்துறதுனால ஒரு 90 நிமிடத்திற்கு ஒரு முறையும் பூமியை சுத்தி வருமா. ஸோ ஒரு நாளைக்கு 16 டைம் பூமியை சுத்தி வரும். 16 டைம் சுத்தி வந்தா 16 சன்செட் மற்றும் 16 சன்ரைஸை பார்க்க முடியும். சயின்டிஸ்ட் மில்கி வே கேலக்சியில மட்டுமே 300 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க கேலக்சிஸ்லயே மில்கி வே கேலக்சியில மட்டும்தான் அதிக அளவு நட்சத்திரங்கள் இருக்கிறதா சயின்டிஸ்ட் சொல்றாங்க. மொத்த யூனிவர்ஸ்லயும் 1 பில்லியன் ட்ரில்லியன் ட்ரில்லியன் அளவுக்கு நட்சத்திரங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. இதை கம்பேர் பண்றப்போ நாம நைட்ல பாக்குற நட்சத்திரங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. புளூட்டோல ஒரு நாளுன்றது 153.6 மணி நேரம் நீடிக்கும். இது பூமியில 6 நாள் 9 மணி நேரம் மற்றும் 36 நிமிடத்துக்கு சமம். புளூட்டோ ஸ்லோவா ரொட்டேட் ஆகிறதுனால ஒரு நாள் இவ்வளவு மணி நேரம் நீடிக்கும். 2006ஆம் ஆண்டுல புளூட்டோ ஒரு டுவார்ஃப் பிளானட்னு சயின்டிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணினாங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு காரணம்னா, புளூட்டோவோட டோட்டல் டிஸ்டன்ஸே 2370 கிலோமீட்டர் தான். இது ரஷ்யா மற்றும் அமெரிக்காவோட டோட்டல் டிஸ்டன்ஸை விட கம்மி. பூமியில இருந்து ஒருத்தர் புளூட்டோக்கு போகணும்னா மினிமம் 800 வருஷம் ஆகும். வீனஸ்ல ரிசர்ச் பண்றது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு, சூரியனுக்கு பக்கத்துல இருக்க மெர்க்குரியை விட வீனஸ்ல டெம்பரேச்சர் அதிகம். 2வது, வீனஸ்ல எப்பவுமே காத்து ரொம்பவே வேகமா வீசிட்டே இருக்கும். மணிக்கு 355 கிலோமீட்டர் வேகத்துல வீனஸ்ல காத்து வீசும். ஸோ இந்த பிளானட்ல ரிசர்ச் அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். ஸ்பேஸ் பத்தி வர மூவிஸ்லாம் ஸ்பேஸ் கிராஃப்டா காட்டும்போது எதிரில் அடுத்தடுத்து விண்கற்கள் வந்துட்டே இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஆனால் நிஜத்துல இது சாத்தியம் இல்ல. ஏன்னா விண்வெளியில ஒரு விண்கலுக்கும் இன்னொரு விண்கலுக்கும் இடைப்பட்ட தூரம் 9,66,000 கிலோமீட்டர். ஸோ எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்டா இருந்தாலும் விண்கல்லுக்கு இடையில ரொம்பவே சுலபமா டிராவல் பண்ண முடியும். சூரிய குடும்பத்திலேயே அதிக அளவு விண்கற்கள் சுத்திட்டு இருக்க ஒரு பிளானட்னா அது சாட்டர்ன் தான். பூமியிலையும் மற்ற ஒரு சில பிளானட்லயும் எரிமலைகள் இருக்க மாதிரி புளூட்டோல ஐஸ் வால்கனோஸ் இருக்கிறதா சொல்றாங்க. பூமியில வால்கனோஸ் வெடிக்கிறப்ப எப்படி லாவா வெளியே வருதோ அந்த மாதிரி புளூட்டோல ஐஸ் வால்கனோஸ் வெடிக்கிறப்போ பனிக்கட்டிகளும் பனித்துகள்களும் வெளியே வரும்னு சொல்றாங்க. சோலார் சிஸ்டம்ல இருக்க பிளானட்ஸ்ல ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன்ல எந்த விதமான ரிசர்ச்சையுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிளானட்ஸ்ல பூமியில இருக்க மாதிரி சாலிட் சர்ஃபேஸ் கிடையாது. ஒரு ஆஸ்ட்ரோனட்டை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டைம் அனுப்பினா திரும்ப பூமிக்கு கொண்டு வர 6 மாதங்கள் ஆகும். ஏன்னா ஒரு முறை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரதுக்கு $70 மில்லியன் செலவாகுமா. ஸ்பேஸ்ல இருந்து பார்க்குறப்போ பூமியில ஒரு சில இடங்கள் தெளிவா தெரியும்னு ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க. இதுல முக்கியமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, ஸ்பேஸ்ல இருந்து பார்க்குறப்போ சீன பெருஞ்சுவர் கிளியரா தெரியும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயம் உண்மை கிடையாது. ஸ்பேஸ்ல இருந்து பார்க்குறப்போ சீன பெருஞ்சுவர் தெரியவே தெரியாது. அதற்கு மாறா சீனாவில் இருக்க பொல்யூஷன் மட்டும்தான் ஸ்பேஸ்ல இருந்து பார்க்குறப்போ தெளிவா தெரியும்னு ஆஸ்ட்ரோனட் சொல்றாங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எப்பவுமே ஆஸ்ட்ரோனட்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க. நவம்பர் 2000 இருந்து இதுவரை 18 நாடுகள்ல இருந்து 230 ஆஸ்ட்ரோனட்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு செகண்டுக்கு 5 மைல் வேகத்துல பூமியை சுத்தி வரும். பூமி மாதிரி இருக்க கோள்கள்ல மட்டும்தான் தண்ணீர் இருக்கும்னு நம்மள பலரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஸ்பேஸ்லயும் தண்ணீர் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பூமியில இருக்க மொத்த தண்ணியை விட 140 ட்ரில்லியன் மடங்கு தண்ணீர் ஒரு மிகப்பெரிய ஃப்ளோட்டிங் வாட்டர் ரிசர்வாயர் ஸ்பேஸ்ல இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வாட்டர் ரிசர்வாயர் பூமியில இருந்து 12 பில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு. அதே மாதிரி ஸ்பேஸ்ல ஆல்கஹால் கிளவுடும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத சஜிடேரியஸ் B2 கிளவுட்னு சொல்றாங்க. இது மில்கி வே கேலக்சி சென்டர்ல இருக்கு. பூமியில இருந்து 26,000 லைட் இயர்ஸ் தூரத்துல இந்த ஆல்கஹால் கிளவுட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆல்கஹால் கிளவுட்ல 10 பில்லியன் ட்ரில்லியன் லிட்டர்ஸ் ஆல்கஹால் இருக்கலாம்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 88 ஸ்டார் கான்ஸ்டலேஷன்ஸ் இரவு நேரத்துல வானத்துல தெரியும். இது எல்லாமே பூமியோட சவுத்தர்ன் அண்ட் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து மட்டும்தான் அப்சர்வ் பண்ண முடியும்.
ஒவ்வொரு பிளானட்லயுமே சன்செட் வேற வேற மாதிரி இருக்கும். மார்ஸ்ல சன்செட் ப்ளூ கலர்ல இருக்கும். இரவு வானத்துல நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாம பிரைட்டா தெரியிற ஆப்ஜெக்ட்ஸ்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 3வது இடத்துல இருக்கு. இந்த தகவல் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.